தமிழ் சினிமாவில் 80களில் கோவை சரளா, மனோரமா ஆகியோரை போன்று காமெடியில் கலக்கியவர்தான் பிந்து கோஷ். 100 படங்களுக்கும் மேல் நடித்திருக்கும் இவர் வயது மூப்பின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்த சம்பவம் திரையுலகினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இவரது மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பிபி சுகர் மட்டுமில்லாமல் ஹார்ட் ஆபரேஷனும் கூட செய்திருக்கிறார். தற்போது அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு கூட இவர் பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார். 80களில் காமெடியில் கலக்கிய பிந்து கோஷ் கார், சொந்த வீடு என சகல வசதியோடு தான் வாழ்ந்து வந்திருக்கிறார். பட வாய்ப்புகள் குறைய வாழ்வில் வறுமையொட்டி கொண்டது. வறுமையின் காரணமாக சொத்துக்களை விற்கும் நிலைக்கு வந்துவிட்டார். வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டிருக்கிறார். தனது நிலை குறித்து ஒரு பேட்டியில் அவர் வேதனையோடு குறிப்பிட்டிருந்தார். நலிந்த கலைஞர்களுக்கு அரசு சார்பில் உதவி செய்ய வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் கோரிக்கையும் வைத்தார். நடிகர் விஷால் பிந்து கோஷின் நிலை அறிந்து மருத்துவ உதவிக்கு பணம் கொடுத்திருக்கிறார். இதையும் பிந்து கோஷ் தன்னுடைய பேட்டியில் தெரிவித்தார். மேலும் மருத்துவ செலவிற்கு 5 லட்சம் ரூபாய் கேட்டிருந்தார். இதுபோன்று பலரும் தனக்கு உதவி செய்ததாக அவரே தெரிவித்தார். சமீபத்தில் KPY பாலா ஷக்கீலாவுடன் வந்து நேரில் பிந்து கோஷின் உடல்நலன் குறித்து விசாரித்து தன்னால் முடிந்த உதவிகளை செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தான் சினிமாவில் நடித்து சம்பாதித்துக் கொண்டிருந்ததாகவும் அப்போது ஒரு படத்திற்கு 1000 முதல் 3000 ரூபாய் வரை வருமா. சம்பாதித்த பணத்தை வைத்து தான் சொந்தமாக வீடு கட்டியிருக்கிறார். அப்போது அனைவரும் அவரை நன்றாக பார்த்து கொண்டனர். பின்பு அவரது உடல்நிலை மோசமானது. அந்த நேரத்தில் வீட்டில் ஒரு சண்டையும் வந்திருக்கிறது. அதன் பிறகு அவரை விட்டு அனைவரும் பிரிந்துவிட்டனர். அவருக்கென்று யாரும் இல்லை. இந்த நிலையில்தான் அவர் வீட்டை விற்றிருக்கிறார். வாடகை வீட்டில் தங்கியிருந்த அவர் மாதம் 7000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அப்போதுதான் வாடகை பணம் கூட கொடுக்க முடியவில்லை என்றும் தான் கஷ்டப்படுவதாகவும் யாரும் உதவவில்லை, உடம்பிலும் சக்தி இல்லை என்று கண்ணீருடன் பிந்து கோஷ் தன்னுடைய சமீபத்திய பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார். பிந்து கோஷின் 2வது மகன் தன்னை கவனித்து வருவதாகவும் அவருக்கும் போதிய வருமானம் இல்லை என்றும் தெரிவித்தார். யார் யாரிடமோ உதவி கேட்டோம், எந்த பயனும் இல்லை. என்னை கவனித்துக் கொள்ள எனது மகனும் மிகவும் சிரமப்படுகிறான். சில வருடத்திற்கு முன்பு விஷால், லாரன்ஸ் ஆகிய 2 பேர் மட்டும்தான் எனக்கு உதவி செய்தார்கள் என அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 76 வயதான பிந்து கோஷ் சிகிச்சை பலனில்லாமல் இன்று பிற்பகல் உயிரிழந்திருக்கிறார். அவரது மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மக்களை சிரிப்பில் ஆழ்த்திய கலைஞர் மறைந்திருப்பது வருத்தத்தை தருவதாக தெரிவித்துள்ளனர். பெரிய காமெடியன் தெரியுது. இப்ப அடையாளம் தெரியுது.